கமல் சார் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து ஒவ்வொரு சீனையும் வந்து அவங்களுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்னாலையும் பர்ஃபார்மன்ஸ்னாலையும் அந்த குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். 70 நாள் வந்து அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப் போட்டு 3 ஹவர்ஸ் மேக்கப் போட்டு சாப்பிட முடியாமல் திருப்பி கலைக்கிறதுக்கு ஒன்றும் அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு சீன் வந்து ரோப்பில் தொங்கணும், ரோப்பில் கட்டி தொங்க விட்டோம். ஒரு ஷாட் இல்லை, 4 நாள் எல்லா ஷாட்டும் ரோப்லேயே தொங்கணும். ரோப்பில் தொங்கிட்டே வந்து பஞ்சாபி டயலாக்ஸ் பேசணும், ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப்பு. அதுவும் இல்லாமல் ஸ்லோ மோஷனில் எடுத்த சீன். ஸ்லோ மோஷனில் சீன் எடுக்கிறதுனால அவர் முன்னாடியே பர்ஃபார்ம் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுவோம். 24 ஃப்ரேம்ஸில் ரெக்கார்ட் பண்ணி அந்த சவுண்டை 12 ஃப்ரேம்ஸில் வந்து பிளே பண்ணும்போது கிச்சு கிச்சு கிச்சின்னு ஃபாஸ்ட்டாக வரும் சவுண்டு. அந்த ஃபாஸ்ட்டாக வர சவுண்டுக்கு சிங் பண்ணி அவர் திருப்பி நடிக்கணும். கேமரா ரோல் ஆகும்போது நடிக்கணும், ரோப்பில் தொங்கணும், ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப்பு. பத்தாவது கையில் வந்து வரைகிற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி வேற கொடுத்தேன். இவ்வளவும் சேர்த்து பண்ணுறதுக்கு இந்தியாவில் இல்லை, வேர்ல்டில் எந்த ஆக்டராலையும் முடியாது என்னால் வந்து அடித்து சொல்ல முடியும். அது ஒரு எக்ஸாம்பிள் தான். அந்த மாதிரி அவ்வளோ சிறப்பாக நடித்து இந்த படத்துக்கு வந்து ஒரு 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 உயிர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சித்தார்த் ரொம்ப சிறப்பாக நடித்து அவர், பாபி சிம்மா, அப்புறம் விவேக், அப்புறம் பிரியா பவானி சங்கர், ரகுல் பிரீத் சிங், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படத்துக்கு வந்து நடித்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டிங்னால ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மிஸ் வேர்ல்ட் 2000, மிஸ் யூனிவர்ஸ் 2017 டெமிலே தெபோன்னு ஒருத்தவங்க வந்து அந்த கேலண்டர் சாங்கில் வந்து அவ்வளோ அழகாக வந்து டான்ஸ் ஆடிருக்காங்க. நம்மளுடைய தமிழ் பாட்டை வந்து பாடியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அட்ராக்ஷன் இருக்குது இந்த படத்தில். அதுவும் இல்லாமல் நம்ம கேரளாலேருந்து நிறைய கலைஞர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட்டணம் ரஷீத் நேஷனல் அவார்டு வின்னர் மேக்கப்பில் ஒர்க் பண்ணியிருக்காரு. சதீசன் காஸ்டியூம்ஸ் நேஷனல் அவார்டு வின்னர், அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. நண்டு போட்வால் அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அனிருத் வந்து ரொம்ப அருமையான சாங்ஸ் கொடுத்துருக்காரு. டெக்னீஷியன்ஸ் ஒவ்வொருத்தருக்காகவும் இந்த படம் பார்க்கலாம். வந்து ரவிவர்மனுக்காக பார்க்கலாம், கேமராமேன், ப்ரொடக்ஷன் டிசைனர் முத்துராஜ் சாருக்காக பார்க்கலாம். இப்படி டெக்னீஷியன்ஸுக்காக நீங்கள் ஒரு தடவை பார்க்குற மாதிரி அவ்வளோ எல்லா டெக்னீஷியனும் அவ்வளோ, ஸ்ரீகர் பிரசாத் எடிட்டர், விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் ஸ்ரீனிவாஸ் மோகன், அப்புறம் ஸ்டண்ட் டைரக்டர்ஸ் அன்பறிவுலேருந்து அனல் அரசுலேருந்து பீட்டர் ஹெயின், தியாகராஜன் மாஸ்டர், இவங்கெல்லாம் வந்து ஸ்டன் சில்வா, இவ்வளோ பேரை வந்து ஆக்ஷன் சீன்ஸு கொஞ்சம் ரிஸ்கான சீனுக்கெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும் அத்தனை நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை வந்து கேரளாவில் ரிலீஸ் பண்ணுற கோகுலம் கோபாலன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக என்னன்னா, லைக் இந்த படம் வந்து இந்தியாவில் உள்ள அத்தனை சிட்டிசனும் வந்து ஒரு எங்கேஜிங்காக பார்க்கக்கூடிய மாதிரி வந்திருக்குன்னு நான் நம்புறேன். அத்தனை ஃபேமிலிஸும் வந்து இது ரசிக்கக்கூடிய படமா, கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய படமா இருக்கும். அப்புறம் ஒவ்வொருத்தரும் படம் முடிஞ்சு திரும்பி போகும்போது ஒரு தாட் ஒரு எடுத்துட்டு போற மாதிரி ஒரு திங்கிங் வரும். அதாவது இந்த படம் வந்து பேன் இண்டியன் ஃபிலிம்னு சொல்றதை விட ஒரு பேன் இண்டியன் தாட் உள்ள படம் நான் சொல்லுவேன் நான். ஸோ இங்கே வந்திருக்கிற மீடியா நண்பர்கள் வந்து இந்தியன் 1 வந்து சப்போர்ட் பண்ணி பெரிய வெற்றி ஆக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருந்தீங்க. இந்த இந்தியன் 2வையும் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஒரு வெற்றியாக்கும் நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.